திருவாரூர் பக்கம் வரும்போது இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, ஒரு கதையில கூட என்ன சொல்றாருன்னா, சங்கப்புலவர்ல சிவனும் அந்த பட்டியலை வந்து சேர்றதுக்காண்டி ஒரு ஆசைப்பட்டு அவர் ஒரு பாட்டு எழுதி கொண்டு வர்றாரு அப்படின்றாங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்ல இந்த சங்க பலகை எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு அவரும் கேட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. திருவாதவூர் மதுரைக்கு வடகிழக்குல மேலூர் வட்டத்துல அமைஞ்சிருக்கு. மதுரையில இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் மேலூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஊர் இருக்கு. யானமலை ஒத்தக்கடையில இருந்து வலதுபுறமா போற பாதையில திருமோகூர் தாண்டி திருவாதவூர் வரும். முக்கம்பட்டின்னு ஒரு ஊர் வரும். அதோடைய விளக்குல இருந்து ஒரு பாதை வரும். அதற்கு அடுத்து ஒரு பாதையும் இருக்கு. இந்த இடத்துல நீங்க சமணம் குறித்த அந்த தமிழ் கல்வெட்டுகளை நீங்க எங்கேயாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்படி ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பலகை, பேர் பலகை இருக்கும். அந்த பேர் பலகை எங்கெல்லாம் இருக்கோ, நீங்க 2000 வருஷத்துக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டோ இல்ல சமணர்கள் வாழ்ந்த ஒரு வரலாற்று தடயங்களுக்கு பக்கத்துல நீங்க இருக்கீங்கன்னு ஒரு பொருள் கொள்ளலாம். இதை வந்து சமண பண்பாட்டு மன்றம் வந்து நிறுவியிருக்காங்க. இந்த பாதையில வாகனங்கள் போறது கொஞ்சம் சிரமம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம்னா, பனங்காடி பாதையில, அதாவது பனங்காடியிலிருந்து திருவாதவூர் போற பாதையில இருக்கக்கூடிய பாதை வழியா நம்ம போனோம். இந்த பாதையுமே வந்து கொஞ்சம் சிரமம் தாங்க. வண்டி வந்து கொஞ்ச தூரம் தான் போகும். அதுக்கப்புறம் நம்ம இறங்கி நடந்து தான் போகணும். அப்படித்தான் நம்ம ஒரு கிலோமீட்டர் நடந்து போறோம் இந்த காட்டு பகுதிக்குள்ள. இந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குகையில தான் இங்க சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவர்கள் ஒரு 10 பேர் இங்கே வாழ்ந்ததுக்கான ஒரு குகையும் தமிழ் கல்வெட்டுகளும் இங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். ரொம்ப ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இந்த பகுதியை கடந்து போறதே வந்துட்டு ஒரு நல்ல அனுபவமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய சமயத்தினுடைய கருத்தை வந்துட்டு வச்சு வாதம் பண்ணுவாங்க. அப்படி சமணமும் சைவமும் வந்து இங்க நிறைய வாதம் பண்ணியிருக்கு. அப்படி நிறைய வாதங்கள் நடந்த ஊராக இந்த ஊர் இருக்கிறதுனால இதை வந்து வாத ஊர் அப்படின்னே குறிப்பிடுறாங்க. பின்னாடி வந்து இதுக்கு வந்து ஒரு உயர் பொருள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக திரு சேர்த்து திருவாத ஊர் அப்படின்ற பெயரா இது வந்து அழைக்கப்படுது. இங்க சமணர்கள் வாழ்ந்ததுக்கு ஆதாரமா கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் கல்வெட்டுகள் இங்கே காணப்படுது. அது மட்டும் இல்ல, இங்க பழங்கால பாறை ஓவியங்களும் இங்கே தென்படுது. இதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான், எழுத்தாளர் சித்திரவிதிக்காரன், நண்பர் செந்தில் 3 பேருமா இங்கே பயணப்பட்டோம். வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து திருவாரூர் பக்கத்தில் இருக்க ஓவா மலையில் இருக்கோம். இந்த மலையில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி வந்து பரம்பு நாடு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பரம்பு நாட்டில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து பிரான்மலை. அங்கே தான் வந்து பாரி ஆண்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் வாழ்ந்தவர் தான் கபிலர். கபிலரோட பிறந்த ஊராகவும் இந்த பகுதியை தான் சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் வந்து குறிஞ்சிப்பட்ட நிறைய பூக்கள் சொல்லியிருப்பார் இல்லையா, அது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசகர் பிறந்திருக்காரு. சமயக்குறவர்களில் வந்து 4 பேர் குறிப்பிடுறாங்க இல்லையா, அதில் 4ஆம் வரக்கூடிய மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் தான் திருவாதவூர். இந்த திருவாதவூர்லேருந்து திருப்புவனம் போகிற வழியில் இந்த ஓவாமலை வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது. அந்த 2 தமிழ் கல்வெட்டுகளும் கிமு 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 2200 வருஷத்துக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டுகளாக இருக்குது. இந்த கல்வெட்டுகளோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சமண படுகையை யார் செய்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்தி தான் அதில் இருக்குது. என்னென்னா, கொடுப்பித்தோன், பாங்காட ஆரிதன் கொடுப்பித்தோன், உபசன் பரசு உரை கொடுப்பித்தோன். இந்த உரை கொடுப்பித்தோன்னா உறைவிடம், தங்குறதுக்கான இடத்த கொடுப்பித்தோன்னு சொல்லலாம். பரசு அப்படின்றது ஒரு பெயர் மாதிரி இருக்குது. இந்த இது மட்டும் இல்லாமல்
பாங்காடு அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது பக்கத்தில் பனங்காடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஊரை சேர்ந்தவங்க இந்த இடத்த கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அந்த ஊரோட பேர் தான் மருவி பாங்காடு, இந்த பனங்காடு அப்படின்றது தான் அப்படி மருவி இருக்கலாம் அப்படின்றதும் கருதப்படுது. இந்த மலையில மேலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில பாறை ஓவியம் மாதிரி வட்ட வட்டமாக வரைஞ்சிருக்காங்க. அது வந்து ஒரு காலத்தோட குறியீடுமா இருக்க ஒரு புள்ளி வச்சு வட்ட வட்டமாக இருக்கக்கூடிய ஓவியங்கள் வந்து இந்த மலையில காணப்படுது. மிக அருமையான ஒரு இயற்கை சூழல்ல இந்த மலை அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய 2 தமிழ் கல்வெட்டுகள் பார்த்தோம் இல்லையா? இது வந்து இந்த குகை விளிம்பு இருக்கு இல்லையா? இதுல வந்து இந்த குகை பகுதிக்குள்ள தண்ணி போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு காடி மாதிரி வெட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வீடுகள்ல எல்லாம் இது மாதிரி அமைக்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடியே வந்து இந்த படுகைக்குள்ள தண்ணி போகாம இருக்கணும்ன்றதுக்காண்டி இப்படி வெட்டியிருப்பாங்க. இதை வந்து புருவ வெட்டுதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் கல்வெட்டு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த விளிம்புக்கு மேலே ஒரு கல்வெட்டு இருக்கு. மொத்தம் 2 தமிழ் கல்வெட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உ பா ச இன் உபாசன் பரசு பா ர ஆ சு உபாசன் பரசு அப்படின்னு பிரித்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து திரும்பவும் ஊ வருது. ஊ ரை உரை கொட்டுப்பித்தோன் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புருவ வெட்டின இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சேர்ந்து நிறைய எழுத்துக்கள் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் எழுத்துக்கள் வந்து தனியாக தான் தெரியுது. காலப்போக்கில் வந்து நம்மளுக்கு பாறையில் இருக்கக்கூடிய சிதிலங்களும் பார்க்க எழுத்துக்கள் மாதிரியே தெரியுது. இதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து சா வந்து பயன்படுத்துகிற ஒரு அமைப்பில் தான் இருக்கும். இப்படி வளைச்சு இப்படி வந்து திரும்புகிற மாதிரி சா இருக்கும். அதே மாதிரி பாவும் நம்ம வந்து இப்போ வந்து இப்படி தான் வளைச்சு போடுறோம். இவங்க வந்து ஆ அப்படின்றத நீட்டிக்கிறதுக்காண்டி தான் ஒரு கோடு போடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஊவை வந்து இப்படி இப்படி திருப்பி எழுதுறோம் இல்லையா? இதை தான் வந்து அவங்க ஒரே ஊவா இப்போ நம்ம வந்து இப்படி போடுறதா அவங்க வந்து இப்படியே எழுத்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட காலத்தில் ஒன்றா இருக்குது. ரா வந்து நம்ம இப்படி 2 கோடு போடுறோம். முன்னாடி ரானா ஒரே ஒரு கோடு தான் போடுவாங்க. இந்த மாதிரி இருக்குது. இந்த கா வந்து பார்த்தீங்கன்னா சதுரமாக ஒரு சிலுவை குறியீடு மாதிரி இருக்கும். அதில் இந்த பக்கம் திரும்பி இருக்கிறது கோ டு அந்த மாதிரி வந்து இந்த குறியீடை பார்க்கலாம். முதல் தமிழ் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே குகை விளிம்பு கீழே ஒரு கல்வெட்டும் மேலே ஒரு கல்வெட்டு இருக்கு. மேலே ஒரு கல்வெட்டில் தான் வந்து பாங்காட, இது வந்து பா இங் கா ட பாங்காட ஆ ரி ட இன் ஆரிதன். இந்த கொடிப்பித்தோன்ல இருந்து எழுத்து வந்து நல்லா பார்வைக்கு நல்லா தெளிவாக இருக்கு. கோ டு பி த இன் கொடிப்பித்தோன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த குகையோட விளிம்புல வந்து இந்த குறியீடுகள் வரையப்பட்டிருக்கு. இந்த குறியீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமாக பெரும்பாலும் இங்கே இருக்க ஒரு குறியீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வச்சு வட்டம் போட்டிருக்காங்க. இதில் ஒரு சில வட்டங்கள் வந்து சமகாலத்தில் தொட்ட மாதிரி இருக்கும். ஆனால் சில வந்து உள்ள பழமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 காணப்படுது இந்த பகுதியில். உள்ளுக்குள்ளேயே சின்ன வட்டம் பெரிய வட்டம் அப்படின்ற மாதிரி 6-7 வட்டங்கள் வந்து சின்ன சின்னதாக இந்த குகை பகுதிக்குள்ளே இருக்குது. இந்த கல்வெட்டு முடிகிற இடத்துக்கிட்ட இந்த இதில் இருக்குது, அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ஓவாமலை பற்றின தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி. இப்போ எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கும் கொஞ்சம் விடை கிடைச்சிருந்தது. மதுரையை சுற்றி நிறைய தமிழ் கல்வெட்டுகளும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளில் பூராமே வந்து தமிழ் கல்வெட்டுகள் சமணர்கள் இருந்ததுக்கான இதாக இருக்குது. சமணர்கள் இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன? மதுரையை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கான காரணம்? அவங்க வந்து மதுரையை தேர்ந்தெடுத்ததில் அவங்களோட கதைகள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பஞ்சம் ஏற்படுது வடக்க. பஞ்சம் ஏற்படும் போது அவங்க வந்து பத்திரபாகன்ற முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம தெற்கு பகுதி நோக்கி போங்க, அங்கே போய் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எப்படி வட மாநிலங்களில் நிறைய ஏரியா வந்து ஒரு பஞ்சம் இருக்கோ அதே மாதிரி அப்போ முன்னாடி இருந்திருக்கும். அப்போ அவங்க வந்து திரும்ப தெற்கு நோக்கி வர்றாங்க. வர்ற வழியில் வந்து நம்ம கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹாசன் அப்படின்றதுல ஒரு சரவண பலவலா இருக்கு இல்லையா? அந்த சரவண பலவலாவில் போய் இருந்து அந்த பகுதி வழியாக கூடி கொங்கு பகுதி வழியாக மதுரைக்கு வர்றாங்க. அவங்க வந்து இங்கே வந்து சமண துறவிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களே 2-3 பிரிவு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து உடை அணியக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க வந்து திக்கே ஆடையாக அணிஞ்சவங்க. இங்கே வந்தவங்களாம் பெரும்பாலும் வந்து அந்த திக்கே ஆடையாக அணிந்த பிரிவை சேர்ந்தவங்க. சுவேதாம்பரர்கள்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து உடை அணியக்கூடியவங்க. இவங்க வந்து இங்கே வரும்போது அவங்க வந்து எல்லாருமே வந்து அந்த மூத்த துறவிகளை தவிர மற்ற எல்லாரும் இயல்பாக மக்களோட பழகி இருக்கக்கூடியவங்க தான்.
அப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான மலை படுகைகளில் வந்து மலையில் இருக்கக்கூடிய குகைகளில் வந்து தங்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அதிகமாக வந்து நோன்பை கடைபிடிக்கக்கூடியவங்க. இப்போ வந்து அஷ்டோபவாசி, ஏன்னா நம்மளுக்கு ஒரு கல்வெட்டு கிடைக்குது, அஷ்டோபவாசி படாரர் மாணாக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அஷ்டோபவாசினா 8 நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க. இப்போ 8 நாள் உண்ணாமல் இருந்துட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மலை படாத இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அவங்க வந்து கடும் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்றதுனால இந்த மாதிரியான மலைப்பகுதிகளை தேர்ந்தெடுத்து வர்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொங்கு பகுதியிலிருந்து பாண்டிய நாட்டு பகுதிகளில் பெரும்பாலும் வந்து நிறைய 20 கிலோமீட்டருக்கு இடையில ஒரு சமண சின்னம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து நிறைய மலைகளில் இந்த சுவடுகள் காணப்படுது. அதில் வந்து மதுரையில் வந்து பெரும்பாலும் இந்த தமிழ் கல்வெட்டுகளும் சேர்ந்து காணப்படுது. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் சிறப்பாக சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்க வந்ததுக்கு முன்னாடியே இங்கே தமிழ் கல்வெட்டு வந்து பிரபலமாக இருந்திருக்கும். அப்போனா தான் அவங்க அந்த கல்வெட்டுலேருந்து வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த இதில் முக்கியமாக நம்ம நிறைய இடத்துல நம்ம அறியப்படுற பேர் வந்து அச்சநந்தின்னு சொல்லிட்டு. இப்போ அச்சநந்தின்றவர் யார்? அச்சநந்தி வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்தவர் கிடையாது. அவர் வந்து ஒரு 8, 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அச்சநந்தி செய்வித்த திருமேனி அப்படின்னு சொல்லி சிலைகள் காணப்படுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அழகர் மலையில் இருக்கக்கூடிய குகையில் இருக்கக்கூடிய சிலையும் வந்து அச்சநந்தி செய்வித்த திருமேனின்னு இருக்கும். கருங்காலக்குடியிலையும் ஒரு சிலை இருக்கும், அது கீழே வந்து அச்சநந்தி செயல்ன்ற மாதிரி இருக்கும். அரிட்டாப்பட்டியில் ஒரு சிலை இருக்கும். பொதுவாக 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டில் அந்த சிலைகள் வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்க தங்கியிருந்த இடங்களை தேர்ந்தெடுத்து சிலைகளை இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து அப்போ தான் வந்து இந்த அச்சநந்தி வர்றாரு. அச்சநந்தி எங்கேருந்து வர்றாரு அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, சிதறல் கன்னியாகுமரி பகுதியிலேருந்து, இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் போனாரா இல்லை அங்கிட்டிருந்து இந்த பக்கம் வந்தாரான்னு தெரியல, சிதறால்ல இருந்து கிடைக்குது. குமரி மாவட்டத்தில் சிதறால்ல இருந்து வரிசையாக அடிநடுக இருக்கக்கூடிய ஊர்களில் இந்த சிலைகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக மதுரையில் வந்து நம்ம சமணமலையில் இருக்கக்கூடிய சிலைகளில் ஒரு கடைசியாக ஒரு சிலை, அந்த 8 பேச்சு பள்ளத்தில் இருக்கக்கூடிய 8 சிலையில் கடைசியாக இருக்கக்கூடிய சிலை பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அச்சநந்தி தாயார் குணமுதியார் செய்வித்த திருமேனி அப்படின்னு சொல்லி ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு இருக்குது. அந்த வட்டெழுத்து கல்வெட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நேர்த்திக்கடன் பழக்கமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நம்ம வந்து இப்போ ஒரு புறவி எடுக்கிறதுக்காண்டி ஒரு குதிரை செஞ்சு வேண்டிக்கிற மாதிரி அயனாருக்கு இவங்ககிட்ட வந்து ஒரு தீர்த்தங்கரர் சிலையை வந்து செய்து வைக்கக்கூடிய பழக்கம் வந்திருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லா கல்வெட்டுகளையும் வந்து இந்த கல்வெட்டுகளை யார் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்தி காணப்படுது. இப்போ நம்ம சமணமலையில் இருக்கக்கூடிய பெரிய மகாவீரர் சிலைக்குள்ள பார்த்தீங்கன்னா அதை செஞ்சு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் வெண்பு நாட்டு குரண்டி திருக்கட்டாம்பள்ளியை சேர்ந்த கனகநந்தி படாரர் மாணாக்கர் அப்படின்ற மாதிரி வருது. அப்போ அதை யாரோ செய்கிறதுக்காண்டி அவங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த சிலையை. அந்த மாதிரி கல்வெட்டில் காணப்படுது. அதே மாதிரி கிராமத்துக்காரங்களும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ முத்துப்பட்டியில் இருக்க ஒரு கல்வெட்டில் வந்து நாட்டாற்றுப்புறத்து அப்படின்னு வரும். நாட்டாற்றுப்புறம்ன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் செய்யப்பட்டது, இல்லைனா அவங்களால பாதுகாக்கப்பட்டது ரட்சை அப்படின்ற மாதிரிலாம் முடியும். அப்படின்றப்ப இந்த பகுதி மக்களும் வந்து அந்த இதை ஏற்றுக்கிறாங்கன்னா என்ன, அவங்களோட வழிபாடை பின்பற்றுறாங்களோ இல்லையோ அவங்க எல்லாரோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாங்கு இருக்கு இல்லையா. கிராமத்தில் இப்போ ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலையும் பார்க்குற மாதிரி எங்கேயோ இருந்து வந்து நம்ம ஊரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டு இந்த சிலைகளையும் செய்து கொடுத்துருக்கலாம். அந்த துறவரம் இருக்கக்கூடிய நோன்பு இருக்கக்கூடியவங்களுக்கு உணவளித்திருக்கலாம். அவங்களும் வந்து முக்கியமாக 4 அறங்களை சொல்கிறாங்க இல்லையா. ஒருத்தர் வந்து ஞானதானம், கல்வியை வந்து கொடையாக கொடுக்கறது, அன்னதானம், அடைக்கல தானம், மருத்துவ தானம், ஔடத தானம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த 4ஐயும் இது கொடையாக கொடுக்கக்கூடிய. ஏன்னா இப்போ நிறைய மலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அரைக்கக்கூடிய குழியெல்லாம் காணப்படும். அவங்களுக்கு வந்து மருந்து சார்ந்த தேர்ச்சி இதெல்லாம் இருக்குது இது பண்ணி. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கொடுத்து வந்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து திரிகடுகம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏதாவது 3 மருந்தை சேர்த்து, திரிகடுகம்ன்றது ஒரு 3 மருந்து சேர்ந்தது தான் இல்லையா, 3 பொருள் சேர்ந்த ஒரு மருந்து பொருள். அது மாதிரி 3 நல்ல கருத்துக்களை சொல்லி அந்த பாட்டை சொல்லியிருப்பாங்க. 4 அடியான்றது 4 அடியில் எழுதப்பட்டது, அதுவுமே சமண முனிவர்களால் எழுதப்பட்டதுதான். அதே மாதிரி அவங்க நிறைய கொடைகள் இங்கே வந்து அவங்க மொழியை கற்றுக்கிட்டு இங்கே ஏற்கனவே தமிழ் கல்வெட்டு இருந்துச்சு அப்படின்றது பார்த்தா நம்மளுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய நிறைய நடுகல்களில் வந்து தமிழ் கல்வெட்டுகளாகவே இருக்குது. நம்ம உசிலம்பட்டி பக்கத்தில் எடுத்த கல்வெட்டாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் கிடைச்ச ராமநாதபுரம் பக்கத்தில் கிடைச்ச கல்வெட்டாக இருக்கட்டும், இந்த நடுகள்லேயே தமிழ் கல்வெட்டுகள் இருக்கிறதாலையும், இன்னொன்று நம்மளுக்கு கீழடியில் கிடைச்ச பானையூரில் இருக்கக்கூடிய குறியீட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பார்க்கும்போது, தமிழ் எழுத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப வருஷமாகவே வந்து இந்த தமிழர்கள்ட்ட வந்து எழுத்து மரபு இருந்திருக்கு. அப்போ சங்காலத்தை சேர்ந்த நிறைய புலவர்கள் இருக்காங்க, குறிப்பாக பெண்பார் புலவர்கள் இருக்காங்க, வெண்ணி குயத்தின்னு ஒருத்தர் இருக்காங்க,
ஒரு பானையில் எழுதக்கூடியவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெண்ணி குயத்தியார்ன்ற பேரும் நம்மளுக்கு இலக்கியத்தில் காணப்படுது, அந்த சங்க இலக்கியத்தில். அப்படி நிறைய வளமான பகுதியில் இருக்குது. அச்சனந்தியை பற்றி நமக்கு பேச ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டே இருக்கோம். அச்சனந்தி வந்து நம்ம சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் எழுதினார் இல்லையா, அதில் வந்து சீவகனோட ஆசிரியரோட பேர் அச்சனந்தி அப்படின்னு ஒரு குறிப்பு காணப்படுது. ஒருவேளை ஒரு வரலாற்று மாந்தரை நிஜமாவே அவர் தன்னுடைய காப்பியத்தில் பயன்படுத்தியிருக்காரோ அப்படின்ற மாதிரியும் செய்தி நமக்கு தெரியுது. அதாவது இவரோட பெயரை வந்து ஒன்று அவரோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணியிருக்கலாம். அவரோட பெயரை வந்து ஒரு ஆசிரியருக்கு அந்த கதையில் வச்சுருந்துக்கலாம், சீவனோட ஆசிரியருக்கு அவர் இந்த மாதிரி வச்சிருக்கலான்ற ஒரு இது. சரி, இப்போ இந்த சமணர்களோட தங்கி அந்த இடங்கள் எல்லாமே வந்து ஊருக்கு வந்து அவுட்டரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அரிட்டாபட்டியாக இருக்கட்டும், இப்போ கூட நம்ம இருக்கக்கூடிய ஓவா மலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அழகர் கோயில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை, கொங்கரு புளிய மலை அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஒரு பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஏதோ ஒரு செயின் கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். மதுரைக்குள்ளே இருக்கிறது. இப்போ நம்ம இந்த பக்கம் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ இந்த கனெக்டிவிட்டிக்கு என்ன காரணம்? பொதுவாக வந்து மனித இடப்பெயர்கள் நடக்கும்போது வந்து மதுரை வந்து ஒரு கூடல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நாலா பக்கம் ஒரு ஆடுகள் வந்து போகிற சந்திக்கிற இடமா இருக்குது, மையமாகவும் இருக்குது. நான்மாட கூடல் அப்படின்றது நாலா பக்கமும் வந்து மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மதுரைக்கு மேற்கு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் தான் நம்மளுக்கு வந்து முதல் இடமா அமையக்கூடியது சமண மலை இருக்குது. அதுக்கு பட்டு முத்துப்பட்டி பெருமாள் மலை, அது பக்கத்தில் கொங்கர் புளியங்குளம், அப்புறம் விக்ரமங்கலம், சித்தர் மலை அப்படின்னு சொல்லி முசிறி வரைக்கும் அந்த பகுதியில் போகிறதுக்கான ஒரு பாதை இருக்குது, சேர நாட்டு பகுதிக்கு. அது ஒரு ஏன்னா நம்ம இலக்கியத்தில் வந்து இந்த மாதிரி கல்வெட்டு சான்று எல்லாம் பார்க்கும்போது இந்த பகுதிக்கு பொருட்களை கொண்டு வந்து வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ கேரளா பகுதியில் நிறைய நறுமண பொருட்கள்லாம் இதாக இருக்குது. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ குறுக்கையில் இருக்கக்கூடிய முத்து இதெல்லாம் இது பண்ணியிருக்குல்ல. அப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருப்பரங்குன்றம் வந்து ஒரு இப்போ நம்ம காரியாப்பட்டி வெளியே அருப்புக்கோட்டை அதெல்லாம் போகிறோம் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இருக்குது. திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்து தான் அந்த குரண்டி இருக்குது. அந்த வெண்பு நாட்டு குரண்டின்றது வந்து இந்த ஆவியூர்ன்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் தான் அந்த குரண்டி, அந்த ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படியே நம்ம மேலே சிவகங்கை பகுதிக்கு போகிறதுக்கு ராமநாதபுரம் பகுதி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து கீழடி அமைஞ்சிருக்கு. கீழடி வந்து அப்போ அழகன்குளத்துலேருந்து வந்தக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்குன்னா, அழகன்குளம் வந்து ஒரு பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு முன்னாடி. அழகன்குளத்துலேருந்து வரக்கூடிய வழியில் தான் கீழடி இருக்குது. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா வரிச்சூர் குன்னத்தூர் அந்த மலைகளில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேலூர் பகுதியிலேருந்து வருது இல்லையா. இப்போ நம்ம சென்னை போகும்போது இந்த மேலூர் பகுதியில் தான் வரும். இப்போ இந்த திருவாதூர் அப்படியே திருவாதூருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் கருங்காலக்குடி கீழே வளவெல்லாம் வந்து மேலூருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும். ரெண்டு பகுதியில் போகிற பாதையில் அந்த ஊரெலாம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாதூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யானைமலை, அரிட்டாப்பட்டி, மாங்குளம் மீனாட்சிபுரம், அப்புறம் அழகர் மலை, இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு பெருவழி பாதையில் அமைஞ்சிருக்கின்றாங்க. நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வணிக பகுதியாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு பெருவழி பாதையாக இருக்குது. அழகர்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் வணிகர்களோட பெயர்கள்லாம் தாங்கியிருக்கு. அவங்க உப்பு வணிகன் கொடுத்த அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பேர்லையும் உப்பு வாணிகன், பொன் வணிகன், கூல வாணிகன் அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்கிறதுனால இந்த பகுதியெலாம் ஒரு பெருவழி பாதையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அதே பகுதியை ஈஸியாக எடுத்து NH7, NH14 அப்படின்ற மாதிரி நிறையா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வணிகர்களோட ஒரு பெருவழி பாதையாக அது வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இவங்க வந்து சமணர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கற்பனையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி செய்தியெல்லாம் இருக்குது. இப்போ இது தவிர வந்து வேற ஏதாவது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தானமா இல்லை ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் ஏதாவது ஒரு செய்திகள் நம்ம மூலியமாக அறிஞ்சிக்க முடியுமா? இப்போ நம்ம குறிப்பிடத்தக்க செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அழகர் மலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் மதுரைக்கே உப்பு வணிகன், பொன் வணிகன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் மதுரை அப்படின்ற பேர் இருக்குல்ல. 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஊரோட பேர் மதுரை அப்படின்றதா இருக்கட்டும். அதே மாதிரி நாகமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் நாகப்பேரூர் அப்படின்ற வார்த்தை கெடுது. இப்போ நாகப்பேரூர்ன்றது நாகமலை புதுக்கோட்டை ஒரு பெரிய பகுதியாக இருக்குது. அந்த நாகமலை பகுதி மிக நீளமாக இருக்குது. அதை வந்து பேரூர்னு குடிக்குது. இப்போ நம்ம வந்து ஊராட்சி, பேரூராட்சி அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பேரூர் அப்படின்ற ஒரு வார்த்தையே நாகப்பேரூர்னே காணப்படுது. அதே மாதிரி எண்கள் குறித்த தமிழ் கல்வெட்டுகள் வந்து நம்ம வரிச்சூர் பக்கத்தில் இருக்குது. ஒவ்வொரு வரியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு செய்தியை வந்து அதுக்குள்ளே தொடர்பு இருக்குது. அந்த செய்திக்குள்ளே ஒரு எண் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு அளவு இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய
காலத்தை குறிக்கிற மாதிரி இந்த வட்ட வட்டங்களாக போட்டிருக்கக்கூடியது வந்து காலத்தை குறிக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு தொல்குடியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடுற ஒரு சமூகம் வந்து அலர்வேல் மலையில பாறையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான் உருவம் இருக்கிறது பக்கத்தில். அலர்வேல் பின்னாடி புலிப்பட்டின்னு ஒரு மலை இருக்கு. அந்த வல்லாளப்பட்டி தாண்டி போனோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புலிப்பட்டி மலையில ஒரு பெண் உருவமே வரைஞ்சிருக்கு. கீழே மான் மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கொற்றவை மாதிரியான அமைப்பை பற்றி சொல்லும்போது இந்த மான் உருவம் இருக்கு இல்லையா, அது அந்த பாறை ஓவியத்தில் காணப்படுது. அது ஒரு 5000 எவ்வளோ வருஷம் நம்மளுக்கு காலக்கணிப்புன்னா நம்மளுக்கு வந்து செய்யலை. ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கிறதெல்லாம் வந்து 30,000 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு காலக்கணிப்பு செய்யாத ஒரு காரணத்தினால அதை நம்ம கணிக்க முடியாதனால நமக்கு கிட்டத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுவும் ரொம்ப காலமாக இருந்திருக்கலாம் தோன்றின காலத்திலேருந்து. ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் ஒரே மாதிரியான உணர்வுகளை வரைஞ்சிருக்காங்க. அவங்கவுங்க பகுதிகளில் தங்களோட பார்த்த விஷயங்களை வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வரைஞ்சிருக்காங்க. அப்புறமேல் கல்வி அறிவு ஏற்படும் போது எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதை ஒரு காணொலியாக பதிவு பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இருக்க வசதினால. இந்த சமணர்கள் பற்றி இவ்வளோ தகவல் நம்ம இருக்கு. மதுரையில் வந்து பௌத்தர்கள் அவங்க ஏதாவது வாழ்ந்ததுக்கான ஏதாவது ஒரு கல்வெட்டோ இல்லை சான்றோ இல்லை ஏதாவது தொல்லட்சங்கள் ஏதாவது இருக்கு? பௌத்தம் வந்து இருந்ததுக்கான சான்றாக வந்து மதுரை காஞ்சியில் தான் அந்த பள்ளிகள் இருக்கிறதா சொல்லுவாங்க. 3 பள்ளியை சொல்லுவாங்க. அந்தனர் பள்ளியை சொல்லுவாங்க, அறவர் பள்ளின்னு சொல்லுவாங்க, சமண பள்ளி. இந்த மாதிரியான பள்ளிகள் வரிசையாக இருக்கிறதா சொல்லி சில இடத்துல சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம யானைமலையில் பார்க்கும்போது ஒரு குடைவரை கோவில் இருக்கும். அது பக்கத்தில் வந்து பெருமாளுக்கான குடைவரை இருக்கும். அதுக்கடுத்து சேயன் முருகனுக்கான ஒரு குடைவரை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சமணர்களுக்கான பகுதி இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது தான். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை வந்து அதுக்கும் முன்னாடி எழுதப்பட்ட மதுரை காஞ்சியில் சொல்லப்படுது. மற்றபடி நம்மளுக்கு வந்து பௌத்தத்துக்கான சான்று வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சமணம் மாதிரி நிறைய கிடைக்கல இங்கே அவங்க இருந்ததுக்கான. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பௌத்தர்களோட இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையோர பகுதிகளில் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. சமணம் வந்து உள்நாட்டு பகுதிகளில் இருக்கிற மாதிரி பௌத்தம் வந்து கடலோர பகுதியில் இருக்குது. நம்மளுக்கு வந்து பூம்புகாரில் இருக்குது, நாகப்பட்டினத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க கடல் கடந்து. இப்போ நம்மளுக்கு வந்து இலங்கையில் இருக்குது பௌத்தம், அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. இலங்கையில் இருக்குது, அப்புறமேல் தீவுகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து பகுதிகளில் வந்து அந்த புத்தரோட சிலை வந்து நம்ம மதுரை பகுதியில் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதுவும் 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் உள்ள ஒரு சில சிலைகள் கிடச்சிருக்கு. புத்தரோட சிலைகள் வந்து நம்மளுக்கு வந்து பேர்களில் வந்து மதுரை காஞ்சியில் இருக்கிறதுனால அவங்களும் இருந்திருக்காங்க அப்படின்றது. மதுரையில் இருந்திருக்காங்க. ஆமாம், மதுரையில் அவங்களுக்கான ஒரு பள்ளி இருந்திருக்கு அப்படின்றது. இல்லை அரச மதமாக வந்து இப்போ சமணம் நிற்கும் போது பௌத்தமும் இங்கே இருந்திருக்கான சான்றுகள் இருக்குங்க. இப்போ பௌத்தத்தில் சான்றுன்னு பார்த்தா இப்போ நம்மளுக்கு மதுரை காஞ்சியில் வந்து அதில் எந்த அவனை வந்து எந்த மதத்தையும் பின்பற்றுற மாதிரி பாண்டியனை அவர் குறிப்பிட்ட மாதிரி தெரியலை. ஏன்னா மதுரை காஞ்சி வந்து பாண்டியனை வந்து ஒரு ஆற்றுப்படுத்துறதுக்காண்டி ஒரு இதாக சொல்லுவாங்க. காஞ்சின்ற துறையை வந்து அரசருக்கு ஒரு அறிவுறுத்துற மாதிரி, நீ வந்து இப்பெல்லாம் வாழ்ந்துருக்க, இன்னும் கொஞ்சம் கவனமாக வாழ அப்படின்னு சொல்லி மாங்குடி மருதன் வந்து கொடுக்குற மாதிரி தான் அவர் வந்து ஒரு தலைமையாக வந்து இது சொல்கிறாப்புல. பாண்டியனுமே என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவனுமே வந்து அவனோட இலக்கு அப்படின்னு பார்த்தா அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம மக்கள் வந்து நம்மளை தூற்றிடக்கூடாது, அந்த அளவுக்கான ஒரு அரசனாக இருக்கணும். மாங்குடி மருதனை தலைமையாக கொண்ட தமிழ் சங்கம் வந்து தன்னை பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மதுரையில் இப்போ நம்ம இந்த திருவாரூர் பக்கம் வரும்போது இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, ஒரு கதையில் கூட என்ன சொல்கிறாருன்னா, அந்த சங்கப்புலவரில் சிவனும் அந்த பட்டியலை வந்து சேர்றதுக்காண்டி ஒரு ஆசைப்பட்டு அவர் ஒரு பாட்டு எழுதி கொண்டு வர்றாரு அப்படின்றாங்க இல்லையா. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய தமிழில் இந்த சங்க பலகை எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு அவரும் கேட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது இப்போ. அதனால பாண்டியனும் வந்து தன்னை ஒரு தன்னோட கேட்குறவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். ஏன்னா அவனோட பாட்டில் அப்படி தான் சொல்கிறான். அவன் தலையாலங்கானத்துக்கு செல்வன் நெடுஞ்செல்லின்னு இருக்கான் இல்லையா, அவனை பற்றி தான் மாங்குடி மருதன் வந்து மதுரை காஞ்சி எழுதியிருக்காரு. அவன் தன்னோட இலக்காக வந்து ஒரு புறநானூற்று பாடலில் இதுதான் சொல்கிறான். என்னை மக்கள் வந்து தேடி வந்தால் கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும், மக்கள் வந்து தூற்றாமல் இருக்கணும், மாங்குடி மருதனை தலைமையாக கொண்ட இது வந்து என்னை பாடணும் அப்படின்ற மாதிரி அவன் விரும்புகிறான். இன்னொரு முக்கியமான இடத்துல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம். இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைபாவது பண்ணுங்கள். நன்றி.